ஊக்கமது கைவிடேல். உங்கள் மீது வீசப்படும் கற்களை கவனமாக சேர்த்து வையுங்கள். திருப்பி வீச உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நிச்சயம் வரும். உங்கள் வயதை ஒரு தடையாக நினைக்காதீர்கள். பிடித்த காரியத்தில் நீங்கள் உழைக்க தயாரானால் உங்கள் வாழ்வு உயர தயாராகும். குறி பார்க்காமல் சுடுவது எந்த அளவிற்கு ஆபத்தானதோ அதைவிட பேராபத்தானது சிந்திக்காமல் பேசுவது. நீங்கள் பேசும் பேச்சில் கவனமாக இருங்கள். ஒரு சிறு பிழை போதும் நீங்கள் வாழும் வாழ்வு முற்றிலும் தலைகீழாக மாறுவதற்கு. உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். கொதிக்கும் தண்ணீரில் உங்களால் உங்கள் முகத்தை காண முடியாது. அதேபோல் கோபம் கொண்ட மனநிலையில் உங்களால் உண்மையை காண இயலாது. எதுவாயினும் உங்கள் மனதை அமைதியடைய செய்யுங்கள். உங்கள் மனதிற்கு பிடித்த வேலையை செய்யுங்கள். மனதிற்கு பிடித்ததை செய்வோருக்கு அவர்கள் செய்யும் வேலையில் சலிப்பு ஏற்படாது. ஒருவர் போல் இன்னொருவர் இருப்பதில்லை என்பதிலிருந்தே தெரியவில்லையா கடவுள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார் என்று? உங்கள் தனித்துவத்தை உணருங்கள். உங்கள் வாழ்வு நிச்சயம் மாறும். சிலர் உண்மையான பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவதை விட உண்மையான பிரச்சனைகள் குறித்த கற்பனையான கவலைகளுக்கே அதிகம் கவலைப்படுகின்றார்கள். முருங்கை கிளைக்கு சத்து இல்லை, ஆனால் முருங்கை இலையில் இரும்பு சத்து. வடிவத்தில் இல்லை வாழ்க்கை. நன்றிகள்.